கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய வேதாகம் முழுவதும் பல தேவ தூதர்கள் மனிதர்களை சந்தித்ததை வாசிச்சிருக்கோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல கர்த்தருடைய தூதனானவர், எபிரேயத்துல மாலாக் யாவே அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அப்பப்ப பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு போறதை நம்ம பார்க்கலாம். இந்த தூதனானவர் ஒரு சாதாரண தூதன் மாதிரி இல்லாம முக்கியமான தருணங்கள்ல தன்னை தேவனாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. முதன்முறையா ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல ஆகார சந்தித்தது இந்த கர்த்தருடைய தூதனானவர். பின்பு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, இஸ்ரவேல் மக்கள், கிதியோன், மனோவா போன்ற பல தேவனுடைய மனிதர்கள் இடத்துல இந்த கர்த்தருடைய தூதனானவர் தன்னை தேவனாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. இதனாலதான் இந்த தூதனை சந்தித்த பல மனிதர்கள் நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம்னு சொல்லி பயந்தாங்க. இது தியாலஜியில பிதாவாகிய தேவன் தன்னை மனிதனாய் வெளிப்படுத்துறது தியோபனி அப்படின்னும், கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டுல மரியாதை வயிற்றுல வார்த்தையானவர் மாம்சமாய் தோன்றினதுதான் இயேசு கிறிஸ்தனுடைய முழுமையான மனித வெளிப்பாடா இருந்தாலும், பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த வார்த்தையானவர் தன்னை அப்பப்ப வெளிப்படுத்தியிருக்காரு. பவுல் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லிட்டு, பின்பு ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல தன்னை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன்னு சொல்றாரு. அன்று ஆதாம் ஏவாளோடு சஞ்சரித்த தேவன் இன்று நம்மளோடும் இருக்கிறார். நேற்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். ஆமேன்.